Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 8th சாப்டரில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். ஸோ இப்போது இதில் ஈக்குவேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அதனால் தேரி கண்டிப்பாக எழுத வேண்டியிருக்கும். தேரியும் ரொம்ப ஈஸி தான், லைன் பை லைனாக ரீட் பண்ணி மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. When a photon of energy h is incident on a metal surface, it is completely absorbed by a single electron and the electron is ejected. ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கும், இந்த மெட்டல் சர்ஃபேஸில் ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு லைட் ரேஸ் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே படுது. இந்த இன்சிடெண்ட் ஆகிற இந்த லைட் ரேஸுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி. இப்போ இந்த ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி இந்த மெட்டல் சர்ஃபேஸில் வந்து பட்ட உடனே இந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எனர்ஜியை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடுது, எடுத்துட்டு அந்த எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகி வெளில வருது. ஸோ இங்கே இந்த இன்சிடென்ட் ரேயில் இருக்கக்கூடிய ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜியால் தான் இந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகி வெளியில் வருது. ஓகே, எஜெக்டட் வெளில வருது. In this process, a part of photon of energy is used to overcoming the potential barrier of metal surface and the remaining energy as the kinetic energy of ejected electron. அதாவது இந்த இன்சிடென்ட் ரேக்கு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜியை 2 பார்ட்டாக பிரிங்க. அதில் ஒரு பார்ட் தான் எலக்ட்ரான் வெளில வர்றதுக்கு யூஸ் ஆகுது, இன்னொரு பார்ட் வெளியில் வந்த அந்த எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது. இதுதான் இந்த 2வது லைனுக்கு மீனிங். ஃப்ரம் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இதில் HV is equal to π0. இந்த பை மட்டும் புக்கில் பிரிண்ட் ஆகலை, பார்த்துக்கோங்க. π0 ப்ளஸ் ஆஃப் mv². m is mass of the electron and v is the velocity. இந்த டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். இப்போ பார்ப்போம் அடுத்த கேஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியாச்சு வித் எக்ஸ்பிளனேஷனோட. அடுத்த கேஸ் பார்ப்போம். இஃப் வி ரெடியூஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் தென் த ஸ்பீட் ஆர் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்டு. ஸோ இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சியை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரெடியூஸ் ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அட் சம் ஃப்ரீக்வன்சி π0 ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் the photo electrons are just ejected with almost zero kinetic energy. Then the equation becomes, அதாவது சம் ஃப்ரீக்வன்சியில் வெளில வரக்கூடிய புரோட்டான் கைனட்டிக் எனர்ஜியே இல்லாமல் என்ன செய்யும் அப்படின்னா வெளில வரும். ஓகே, அதுதான் இதோட மீனிங் சம் கேசஸில். ஸோ மேலே உள்ள கேசஸ் நம்ம பார்த்தது வந்து ஒரு நார்மல் கேஸ், சம்டைம்ஸ் இப்படியும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ HV0 is equal to π0 அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னா ஆஃப் mv² தான் வந்து என்னது கைனட்டிக் எனர்ஜி. இது வெளியில் வர்ற எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜின்னு பார்த்தோம். சம்டைம்ஸ் கைனட்டிக் எனர்ஜியே இல்லாமல் எஜெக்ட் ஆகி வெளில வரும் அப்படின்னு 2வது கேஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டேமே இருக்காது. அப்போ HV is equal to π0 மட்டும் என்ன செய்யும் இருக்கும். இப்போது இந்த வியும் என்னவா மாறினா V0 மாறும் 2வது கேஸில். பாருங்கள், HV0 is equal to π0. ஏன்னா இந்த V0 நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் V0 மிஸ் ஆகுது, பிரிண்ட் ஆகலை, பார்த்துக்கோங்க. பை ரீரைட்டிங் த ஈக்குவேஷன், ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், HV0 is equal to π0 இந்த வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா, இதுக்கு முந்தின ஈக்குவேஷனில். ஸோ π0 தூரத்துக்கிட்ட HV0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. இந்த இடத்துல π0 இருந்துச்சு, இந்த π0 இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் π0 இருந்துச்சு, இந்த π0 தூரத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக HV0ன்னு என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், இப்படி மாறிடும். பாருங்கள், இதுதான் ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இஃப் த எலக்ட்ரான் டஸ் நாட் லூஸ் எனர்ஜி பை இன்டர்னல் கொலிஷன்ஸ். ஸோ இன்டர்னல் கொலிஷன் நடக்கும். ஸோ ஒரு மெட்டல் சர்ஃபேஸுக்குள்ளே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது நார்மலாகவே ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒன்றுக்கு ஒன்று என்ன செஞ்சுக்கணும்னா முட்டி மோதிக்கிடும். அப்படி மோதுறதுக்கு பேர் தான் இன்டர்னல் கொலிஷன்ஸ். இந்த இன்டர்னல் கொலிஷன்ஸால் எந்த எனர்ஜியும் லூஸ் ஆகாது. ஸோ இது தெரிய வேண்டிய விஷயம். தென் இட்ஸ் எமிட்டட் வித் மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி. அந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜியோடு அது வெளில வரும். ஸோ இப்போ இந்த 3 கேஸையும் நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் படிக்கணும். ஒரு கேஸில் என்ன சொல்கிறாங்க,
எனர்ஜி ரெண்டாக பிரியுது ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி. ஒரு பார்ட் வந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகி வர்றதுக்கும் மீதி பார்ட் வந்து அதோட கைனெட்டிக் எனர்ஜியாகவும் மாறிடும். இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸில் சம்டைம்ஸில் கைனெட்டிக் எனர்ஜியே இல்லாமல் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகி வரும். இது ரெண்டாவது கேஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜியோட சம்டைம்ஸ் வெளில வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3 கேஸ். அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா V0 is a maximum, Vmax is a maximum velocity of the electron ejected. Then the equation 8.6 becomes. ஸோ இங்கேயும் ஈக்குவேஷன் மிஸ் ஆகுது. ஸோ Kmax is equal to hv minus pi naught அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த 8.6 இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இந்த 8.6 1/2 mv ஸ்கொயருக்கு பதிலாக Kmax அப்படின்னு என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. Kmax. இப்போ இதில் என்ன இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருந்துச்சு, pi naught இருந்துச்சு. அந்த pi naught அடுத்த சைடு போனால் என்னவா இருந்திருக்கும், மைனஸ் ஆயிருந்திருக்கும். அப்போது hv மைனஸ் pi naught is equal to Kmax, ரைட்? ஸோ Kmaxோட வேல்யூ வந்து hv மைனஸ் pi naught. இப்போ பார்ப்போம், இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே வந்திருக்கு. Kmax equal to hv minus pi naught, ரைட்? ஈக்குவேஷன் 8.8 வந்தாச்சு. கிராஃப் வரையணும், அவ்வளோதான். கிராஃபும் இந்த டயக்ராமும் நல்லா பார்த்துக்கோங்க. கிராஃப் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். இந்த ரேஞ்ச் வந்து hv0, டோட்டல் வந்து hv. ஸோ இதுக்கு மேலே K மேக்ஸிமம் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ.